Hi guys, Reliance Bazaar உடைய பர்ச்சேஸ் தான் வந்து பார்க்குறோம். ரொம்ப மினி பர்ச்சேஸ் தான், லாங் பர்ச்சேஸில். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து வாங்கிட்டு வந்தோம் 2 கிலோ. 1 கிலோ வந்து 30 rupees வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கில் வந்து வெயிட் போட்டு வச்சுருப்பாங்க. தனியாக வாங்குறது இருந்தால் 29 ரூபா. நம்ம அங்கேயே எடுத்து போட்டு ஒரு கவரில் எடுத்துகிட்டு வரணும். ஸோ 2 கிலோ வெங்காயம் 60 ரூபா. புளி வந்து பார்த்தீங்கன்னா 160 ரூபா. இந்த ஒரு பார்ட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா வெயிட் போட்டு தான் வந்து கொடுத்தாங்க. அதனால தான் நான் வந்து டிமார்ட் இப்படி தான் வந்து வாங்குவேன். ஸோ அந்த ரிலையன்ஸ் பஜாரில் 1 கிலோ வந்து 180 ரூபா போட்டிருந்தாங்க ரேட்டு. நாங்கள் வாங்குறது 160 ரூபா. கருணக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா 55 ரூபா. வாங்குறது வெயிட் வந்து சொல்கிறேன். வாழைப்பூ வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபா. வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபாய்க்கு நான் வந்து ஸ்ட்ரீட்டில் ஒரு அம்மா வந்து அவங்க வந்து மரத்துலேருந்து அவங்க பறிச்சுட்டு வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ ரிலையன்ஸ் பஜார் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். நீங்களே பாருங்கள், வாழைப்பூ வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா இந்த வாழைப்பூ. ஸோ 15 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பழம் வந்து ஃபைன் ஆப்பிள் வந்து 15 ரூபா. ஆப்பிள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு 1 கிலோ வந்து 198 ரூபா 1 கிலோ ரேட்டு. நாங்கள் வாங்குறது 133 ரூபா 85 பைசாவுக்கு நாங்கள் வந்து வாங்கியிருப்போம். ஸோ இந்த பில்லோடுக்கு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சுனர் ஆயில் வந்து வாங்கினேன். இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டிமார்ட் வீடியோ போஸ்ட் பண்ணல, ஸோ வரும் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சுனர் ஆயில் வந்து வாங்கினேன். ஏன்னா வாங்கினதுலாம் கொஞ்சம் டிமார்ட்டில் பர்ச்சேஸ் வந்து ஊருக்கு கொடுத்துட்டோம். ஸோ இப்போ எங்களுக்கு வந்து மந்த்து வேணும்னு சொல்லிட்டு வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து 180 வந்து பார்த்தீங்கன்னா 150க்கு வந்து கொடுத்தாங்க. இந்த ஆயிலும் வந்து பார்த்தீங்கன்னா 150 தான் ஃபார்ச்சுனர். பஜாஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தோம். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் வந்து வாங்கினதில்லை. ஸோ இது வந்து நல்லா இருக்கும் இந்த ஆயில் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 220. நம்மளுக்கு வந்து பை ஒன் கெட் ஒன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 110க்கு வந்து கொடுத்தாங்க ஃபைனலாக 110 ரூபா. ஸோ இந்த ஆயில் வந்து ஹேர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருக்கோம். இங்கே வந்து பஜாஜ் எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். சக்கரை வந்து வாங்கிட்டு வந்தேன். சுகர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிமார்ட்டில் வாங்கினது ஊருக்கு பாதி எங்களுக்கு பாதி வந்து ஷேர் பண்ணி எடுத்துமா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சுன்னு வாங்கிட்டு வந்தேன். சக்கரை வந்து 1 கிலோ 380 வந்து இருக்குது வெயிட்டு. நாங்கள் 62 ரூபா 10 பைசாவுக்கு வந்து வாங்கியிருக்கோம். அப்புறம் பின் வந்து இது வந்து நல்லா இருக்கும். இந்த பாத்திரம் வளர்க்குறதுக்கு நல்லா வந்து அது ஸ்மெல் இருக்கும். ஸோ நான் சாம்பிளுக்கு இந்த 5 ரூபா பீஸ் தான் வாங்கிட்டு வந்தேன். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் இருந்தது. நான் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு 4 வந்து வாங்கினேன். பின்னில் வந்து பார்த்தீங்கன்னா லெமனுடைய அந்த ஃப்ளவர் இருக்கும் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அப்புறம் பிளாக் சால்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 40 rupees வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சால்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள் 40 rupees 200 கிராம் கொடுத்துருக்காங்க. 200 கிராம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பிளாக் சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து 40 rupeesக்கு வந்து வாங்கினேன். அப்புறம் ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது 150. ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்லாம் வந்து பை ஒன் கெட் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரிலையன்ஸ் பஜாரில் வந்து போடலை. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 150 வந்து பார்த்தீங்கன்னா 125க்கு வந்து கொடுத்தாங்க. 25 தான் இது மாதிரி டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா. ரோஸ்டரு இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்டர் தான். ஆனால் அந்த ஏலக்காவோட ஸ்மெல் இருக்குன்ட்டு நான் வந்து ரஸ்கோ பிஸ்கெட்டோ அதெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம். டாகுக்கு அதுக்கப்புறம் போனால் பறவைக்கு தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம் வந்து வாங்கிட்டு வந்து வைக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் முட்டை வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே எக்கு இது வாங்குவோம் இல்லையா. ஸோ எப்போ எக்கு வாங்கும்போது ஆஃபர் ஏதாவது இருக்கும். அந்த டைம் ஆஃபர்லாம் கிடையாதுங்க. ஸோ அதே ரேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா 250 போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 30 முட்டை இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா. வீக்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்கு நம்ம வந்து வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் கேபேஜ் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 இதோட பீஸ் மட்டும் அப்படியே 25 ரூபா வெயிட்லாம் இல்லை. இது மட்டும் பீஸ் கணக்கு. அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி பச்சை மிளகா நான் வந்து எவ்வளோ வாங்கியிருக்கேன் பச்சை மிளகான்றது வந்து பார்த்தீங்கன்னா 96 ரூபா 98 பைசாவுக்கு வந்து வாங்கியிருக்கேன். வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ 108 ரூபா போட்டிருக்காங்க க்ரீன் சில்லி. ஸோ இது கொஞ்சம் நல்லா காரசாரமாக இருக்கும் இந்த க்ரீன் சில்லி வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் வந்து வாங்கினேன். ஸோ இப்போ ஈவினிங் டைம் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி வந்து செராமிக்கில் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி, செராமிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கப்பு வந்து வாங்கினேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 75 வந்து பார்த்தீங்கன்னா கப்பு. ஸோ ஒரு கப்போட ரேட்டு வந்து 75 வந்து. ஸோ ஆஃபரில் போடும்போது நீங்கள் என்ன ஆஃபரில் வாங்கினீங்கன்னா மறக்காமல் வந்து சொல்லுங்கள். நான் ஆஃபர் இருக்குன்னு தான் போனேன். சரி, அப்போ பார்த்தாலே ஆஃபரே வந்து இந்த செராமிக் வந்து போடுறதில்ல இதை சொல்லிட்டு நான் வந்து 75 ரூபா ஒரு செராமிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் நல்லா வெயிட் குவாலிட்டியாக இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா மினி ஷாப்பிங் தான். ஸோ இதில் வந்து நான் வாங்கிட்டு வந்த திங்ஸில் எதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்றது மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.